ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேஜிக்கல் ஹேண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது முருங்கைக்கீரை இட்லி எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை ஹெல்த்தியானது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் முருங்கைக்கீரைன்னு சொன்னாலே யாருக்குமே பிடிக்காது. ஈவன் குழந்தைங்க என்ன பெரியவங்களுக்கே கூட பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி இட்லியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கீரை சாப்பிட்றதே தெரியாது. ஆனால் கண்டிப்பாக உங்கள் உடம்புக்கு அதுக்கு தேவையான சத்தோடு போய் சேரும். எந்த விதமான ஃப்ரையும் கிடையாது. இதை நீங்கள் க்ரீன் இட்லின்னு மட்டும் சொல்லி பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணும்னா இதில் முந்திரி, பாதாம் எல்லாமே கூட சேர்த்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருங்கைக்கீரை இட்லிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் இட்லி மாவு. இட்லி மாவு நல்லா திக்காக இருக்கணும். 1/2 கப் முருங்கைக்கீரையை நல்லா கிள்ளி அலசி வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஒரு 1/2 டீஸ்பூன். சின்ன வெங்காயம் 2 பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க. 2 பிஞ்ச் அளவுக்கு சுக்கு பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடி, கொஞ்சம் நான் முந்திரி வச்சுருக்கேன். அதே போல் ஒரு 3 பல் பூண்டு. முதல்ல ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது சூடான உடனே அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் லைட்டாக சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து கொஞ்சம் கலர் மாறின உடனேயே நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்குங்க போதும். ரொம்ப வதக்க தேவையில்லை. ஏன்னா திருப்பி நம்ம இட்லி மாவில் கலந்து ஸ்டீம் பண்ண போகிறோம். அதனால் லைட்டாக வதக்கிக்கோங்க. வதக்கி இதை எடுத்து ஆற வச்சுருங்க. அடுத்து நம்ம வதக்கின அந்த முருங்கைக்கீரையை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம், பேஸ்ட் மாதிரி. அரைச்ச அந்த முருங்கைக்கீரை பேஸ்ட்டை நம்ம இட்லி மாவில் கலந்துக்கலாம். இதுக்காக தான் இட்லி மாவு நல்லா திக்காக இருக்கணும். இட்லி மாவு ஆல்ரெடி தண்ணியாக இருந்ததுன்னா நீங்கள் இதையும் சேர்த்து கலக்கும்போது ரொம்ப தண்ணியாகிடும், உங்களால் இட்லி ஊற்ற முடியாது. அதனால் இட்லி மாவு நல்லா கட்டியாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இதை சேர்த்து கலந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இட்லி மாவு வரும். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா இட்லி ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே போல் இட்லி மாவை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைங்க, ரவை பதத்துக்கு. அப்போ தான் இந்த இட்லிக்கு சூப்பராக இருக்கும். இப்போது அந்த இட்லி மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூளையும் சுக்கு பொடியையும் சேர்த்துக்கலாம். மீதி எல்லாத்தையும் நம்ம தாளித்து சேர்க்க போகிறோம். இது 2 தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் சூடான உடனே இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். நம்ம தாளித்ததை இட்லி மாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நீங்கள் கருவேப்பிலை வேணும்னா இந்த ஸ்டேஜில் கலந்துக்கலாம். நான் சேர்க்கலை. கருவேப்பிலை சேர்த்திங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி டம்ளரில் ஊற்ற போகிறேன். அதனால் அந்த டம்ளரை நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வச்சுருக்க அந்த இட்லி மாவை இந்த டம்ளரில் பாதி வரைக்கும் நான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா இது இட்லி நல்லா பொங்கி வரும். அதனால் நான் பாதி வரைக்கும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நார்மலாக இந்த மாதிரி இட்லி பிளேட்லேயும் ஊற்றிக்கலாம். நான் என் பையனுக்காக நான் அந்த டம்ளரில் ஊற்றி வச்சேன். பசங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருந்தேன். இப்போது இந்த டம்ளர் அதுக்குள்ளே வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போது அந்த இட்லி தட்டில் ஊற்றினதையும் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த டம்ளர் இட்லியை எடுத்துட்டேன். நீங்கள் டூத் பிக்கோ இல்லைனா ஒரு சின்ன கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டம்ளரில் ஊற்றும்போது கொஞ்சம் நல்லா நடுவில் வரைக்கும் போகிற மாதிரி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இல்லைனா மேலையோடு குத்திட்டு எடுத்திங்கன்னா மேலே வந்துடும், நடுவில் வேக லேட் ஆகும். இப்போ இதை நான் பீஸாக கட் பண்ண போகிறேன், கேக் மாதிரி. இப்போ பாருங்கள், நம்மளோட முருங்கைக்கீரை இட்லி நல்லா கலர்ஃபுல்லான தக்காளி சட்னியோட சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சட்னியோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். இந்த சட்னி இந்த இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க. ரொம்ப தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம். அதே போல்
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மை மேஜிக்கல் ஆன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. ஆரோக்கிய உணவு, ஆனந்த வாழ்வு. பாய் பாய்.